குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு காலகட்டத்திலலாம் இந்த சுவடுகள்ன்ற வார்த்தையும் சரி, இந்த போல் அறிவுரைகளும் சரிங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களிடம் ஏன் விளக்கங்கள் கொடுத்தாங்க, இதன் பெயர் என்ன, உபதேசம்னு சொல்லிக்கிறாங்க, குருகுல கல்வின்னு சொல்லிக்கிறாங்க, வாழ்க்கை கல்வின்னு சொல்கிறாங்க, வாழ்வியல் கல்வி அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் எங்களுடைய சுவடுகளில் இது போல் பல விளக்கங்களையும் பல தலைப்புகள் வைத்தும் வாழ்க்கையில் தத்துவத்தை வைத்தும் எந்தெந்த முறைப்பாடுகளை நாங்கள் எப்படியெல்லாம் வெளியிடணும்னு நினைக்கிறோமோ, உங்களுடைய வாழ்க்கையின் வியூகத்தில் நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுவதற்கான ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் உங்களையே உணர்ந்தால் போதும், அதிலிருந்து விடுபடுபவர்கள் நீங்களாக இருக்கலாங்கிறதையும், நாள்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நவனிதர்களாக இருக்கும் பொழுது மட்டும் ஒரு நொடி பொழுதிலேயே அதிலிருந்து விடுபட்டவர்களாகவும் ஆகலாங்கிறதையும், உச்சத்தில் எதில் நீங்கள் உணர வேண்டியது, உச்சத்திலிருந்து எதை நீங்கள் உணர்த்தி அதிலிருந்து வெளிப்பட வேண்டியதுங்கிறதையும் முழுமைப்படுத்தி கொள்ளலாங்க. எங்களுடைய சுவடுகளில் இது போல் பல பாக்கியவான்கள் வந்து பல விளக்கங்களை கொடுக்குறாங்க. இதிலிருந்து பல பேர் என்ன தெளிவு அடைகிறாங்கங்கிறதுக்கு அவர்கள் வாழும் வாழ்க்கையே முதல் உதாரண பொருளாக இருந்ததுன்னா, அங்கேயே உங்களுக்கான வாழ்வியல் கல்வியும் சரி, வாழ்க்கை கல்வியும் சரிங்க, எங்களால் உரைக்கப்படுவதை இந்த சுவடுகள் உங்களிடம் நிலைநாட்டட்டும். அதுவரை எங்களுடைய போதனைகள் உங்கள் அனைவருக்குள்ளும் நான் குரு இந்த உபதேசத்திலேயே எங்கள் குருநாதரால் அளிக்கப்படட்டுங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.